ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கலர் கோழி குஞ்சு வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. பார்த்தாவே ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 கலர் கோழி குஞ்சு 5 கலர் கோழி குஞ்சுன்னு வாங்கி வச்சிருவேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வாங்கிட்டு வந்தாவே 2 நாளில் இறந்துருது, அது கலர் அடிக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குறதே விட்டுட்டேன். ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் அண்ணனும் மேம்பாலத்தில் போயிட்டு இருக்கும்போது கலர் கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா கலர் அடிக்காமல் வித்துட்டு இருந்தாங்க, நாட்டுக்கோழின்னு சொல்லி. ஆனால் நம்மளுக்கு தெரியாது பாய்லர் கோழின்னு சொல்லிட்டு. ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே தான் நம்மளுக்கு ஒரு அதிர்ச்சி. 3 கலர் கோழி குஞ்சு நம்ம வீட்டுக்கு வெளியே மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. யாருதுரா அது அப்படின்னு யோசிக்கும் போது தான் தெரிஞ்சு நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா அவங்களால வளர்த்த முடியலன்னு சொல்லி நம்ம கிட்ட கொடுத்துருந்தாங்க. வேற என்ன பண்றது, வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். உங்க மைண்ட் வாய்ஸ் கேட்குது, நீங்களே கலர் கோழி குஞ்சு வளர்க்க கூடாதுன்றீங்க, ஆனால் நீங்க மட்டும் வளர்க்கலாமா அப்படின்றீங்க. நம்மளை நம்பி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம வளர்த்திட்டு இருக்கோம். அதுவும் ஒரு உயிர் தானே, அதையும் நம்ம வளர்த்தி தான் ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க, அதோ ஒரு கமெண்ட்டும் போட்டுருங்க. பாய் மக்களே.